அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மாசி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை 12/3/2025 திரையோதசி திதி காலை 9:12 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி மகம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:03 வரை. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் நாளை அதிகாலை 4:03 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம். லக்னத்திலேயே புதன் ராகுடன் சுக்கிரன் வக்ரமாக, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியனுடன் சனி பகவான். இன்றைய விசேஷம் மாசி மகம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? பதவி ஏற்க, பயணம் தொடங்க, வங்கிகளில் சேமிப்பு கணக்கு தொடங்க, தங்க நகைகள் மற்றும் இரத்தினங்கள் வாங்க, குழந்தைக்கு பெயர் சூட்ட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாசமும் நிறமும் இருந்தால்தான் பூக்களுக்கு அழகு, பாசமும் கருணையும் இருந்தால்தான் மனிதர்களுக்கு அழகு. ஆமாங்க, நீங்கள் ரொம்ப பாசமாக இருப்பீங்க. கூட பிறந்தவங்க, கூடிகிட்டு இருக்கிறவங்க, அறிமுகமாகனவங்க, திடீர்னு வர்றவங்க எல்லார்கிட்டையுமே நீங்கள் பாசமாக இருப்பீங்க, கருணை காட்டுவீங்க. யாராவது கண்ணீர் விட்டு அழுதாலே அந்த கண்ணீரை துடைப்பதோடு மட்டுமில்லாமல் காசு பணம் கொடுத்து உதவக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதுங்க. சிலர் வெளிமாநிலம் போய் வர்றது, வெளிநாடு போய் வர்றது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு சந்தோஷமாகவும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, இருக்கிற கடையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறது, இன்டீரியர் செய்து கொஞ்சம் அழகுபடுத்துறது, அதே மாதிரி புது ஏஜென்சி எடுக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி அதிகமாக இருக்குதுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் தனிப்பட்ட வகையில் சிலதெல்லாம் சாதித்து காட்டுவீங்க. மற்றவங்களால் முடிக்க முடியாத சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மனம் வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதெல்லாமே இன்றைக்கி சாதகமாக உங்களுக்கு முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகள், ஆன்மீகவாதிகள் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அதே போல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் தோல்வி அதிகம், வெற்றி மிக குறைவு என்று ஒருபோதும் வருந்தாதே. ஒரு செடியில் இலைகள் அதிகம், ஆனால் எப்போதோ ஒரு பூ பூக்கிறது, அந்த பூவுக்கு மதிப்பு அதிகம். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள்
தோல்விகளை கண்டு துவண்டு போக மாட்டீங்க. வெற்றியை நோக்கியே உங்களுடைய பயணம் இருந்து கொண்டே இருக்குங்க. வெற்றி பயணத்திற்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்கும். பேங்க் லோனுக்கு கூட இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல், சிஎம்டிஏ எம்எம்டிஏ அப்ரூவல், அதுக்கும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதிகாரிகளை போய் பார்க்கலாம். அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. ஏற்கனவே ஜாதகம் பார்த்து பொருந்தி இருக்குது அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி வீடு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பழைய வண்டியை கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கீங்க. புதுசு எது வாங்கலாம், லேட்டஸ்ட் மாடல் இப்போ வந்திருக்கா இல்லை இனிமேல் தான் வரப்போகுதா, எவ்வளோ லிட்ரு, எத்தனை கிலோமீட்டர் கொடுக்கும் ஒரு லிட்டருக்கு, இதெல்லாம் இன்றைக்கி ஒரு கணக்கு மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. அவங்க கேட்டதையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருக்குது, அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரம் இன்றைக்கி லாபத்தை அள்ளி கொடுக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் இருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே குரு உட்கார்ந்துருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் உடம்பு படுத்தின்னு இருக்குது, சின்னதாக பயம் மனசுக்குள்ளார இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வெடுக்குன்னு இப்பெல்லாம் பேசுகிறாருங்க, சரியில்லை, முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சிலர் உங்களை பற்றி சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருந்து போகட்டும். ஆனால் எண்ணங்களும் வார்த்தைகளும் அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் இருக்கட்டும். இதுவும் அதுவும் எதுவும் மறந்து போகும். ஆனால் வார்த்தைகள் ஒருபோதும் மறந்து போகாது. ஆமாங்க, அதனால தாங்க அதிகமாக நீங்கள் பேச மாட்டீங்க. அப்படி பேசுகிறதா இருந்தால் அளந்து பேசுவீங்க. அடுத்தவங்களை தாக்கி பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. எங்கும் எப்பொழுதும் மற்றவர்களை உயர்த்தி பேசக்கூடிய பண்பாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரிய ஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர் முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. மனக்குழப்பங்கள், தடுமாற்றங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நாளாக முடியாத சில விஷயங்கள் அதெல்லாம் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒருத்தரை பார்க்கணும், பார்த்துட்டா சில இதெல்லாம் அவர் நமக்கு உதவி செய்வார். ஆனால் அவரை பார்க்குறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, அப்பாயின்மெண்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தவங்களுடைய சந்திப்பு இன்றைக்கி நிகழ்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ரொம்ப நாளாக அந்த இடத்த கொடுத்துட்டு இருக்கிற கடனை அடைச்சிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த இடத்துக்கான விலை இன்றைக்கி சரியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வண்டி அடிக்கடி செலவு வைக்குதே, அடிக்கடி பழுதாயின்னு இருக்குது, கொடுத்துட்டு வேறு மாற்றிட்டா நல்லதாக இருக்கும் போல் தெரியுதேங்கிற யோசனைகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு, செல்வாக்கு உண்டுங்க. சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அப்பாவோட சின்ன சின்ன கருத்து முதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவங்க அனுபவசாலி, அந்த அனுபவத்தில் ஏதாவது சொல்லி வைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அது பொருந்தாத மாதிரி இப்போதைக்கு தெரியும், அப்புறமா அது பொருந்துறது
அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்தாலும் சாமர்த்தியமாக இன்றைக்கி நீங்கள் சமாளிச்சிருவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் நெக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, விளக்கிற்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும். ஆனால் எங்கே தர வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆமாங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தாங்க முக்கியமான முடிவு எடுப்பீங்க. அடுத்தவங்களை நம்பியெல்லாம் நீங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டீங்க. ஆலோசனைங்கிற பேரில் அடுத்தவங்கள்ட்ட சில ஐடியாலாம் கேட்பீங்க. ஆனால் அப்படி இப்படி கூட்டி கழித்து கடைசியாக நீங்கள் தான் எந்த முடிவும் எடுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய சுய உழைப்பில் சொந்தக்காலில் நின்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கோவப்பட்டீங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசுனீங்க, சேமிப்பெல்லாம் கரையுதேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்தீங்க, எங்கே போனாலும் எல்லாம் தாமதமாகுதேன்னு சில நேரங்களில் கொஞ்சம் சோர்ந்திருந்தீங்க. அதெல்லாமே இன்னைக்கு விலகும். உற்சாகமாக இருப்பீங்க. சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. உங்கள் ராசியை விட்டு விலகி சந்திரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பணப்புழக்கமும் பரவாயில்லங்கிற அளவுக்கு இருக்கும். அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாற்ற வாங்கின தொகையை இன்றைய தினத்தில் நீங்கள் தந்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த அந்த கெடுபிடிகள், வேலை சுமைகள் அதெல்லாமே விலகி இன்றைய தினத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடும். அலுவலகத்தில் நீங்கள் எல்லாராலையுமே சின்னதாக பாராட்டப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பாருங்க. வியாபார உத்தியோக விஷயங்களும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்குங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சோகமாக இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மனிதர்கள் முன்பாக நல்ல பெயர் வாங்குவதை விட மனசாட்சி முன்பாக நல்ல பெயர் வாங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க யோசிப்பீங்க. 4 பேர் பாராட்டணும்னு சொல்லிட்டு மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் எதையும் செய்ய மாட்டீங்க. 4 பேர் நம்மளை குறை சொன்னாலும் பரவாயில்ல, மனசாட்சிப்படி நாம் வாழ்ந்துட்டு போகலாங்கிற முடிவுக்கு எங்கும் எப்பொழுதும் மனதுடன் நல்ல மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. மகம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். குடும்பத்தில் யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே போல் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இன்னைக்கு இருக்குங்க. உங்களுக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கும், ஆனால் இன்னொரு நண்பர் எனக்கு இதை செய்து கொடுங்க, இன்றைக்கி ரொம்ப முக்கியம், இன்றைக்கி தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரியான தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யாருக்கும் கடன் தர வேண்டாம், அது கொஞ்சம் பார்த்துங்க. வாடிக்கையாளர்கள் ஏதாவது கேட்டாங்கன்னா பொறுமையாக பதில் சொல்லுங்கள். உத்தியோகத்தில் சின்னதாக வேலை சுமைகள் இருக்கும். குறை சொல்கிற அதிகாரி குறை சொல்லிகிட்டே தான் இருப்பார். அதுக்காக அவர்கிட்ட போய் நீங்கள் எதுவுமே
கோவப்பட்டு இருக்க வேண்டாம். கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களாலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நெல்லிக்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது அந்த காலம். ஆனால் பொங்கி எழுந்தால்தான் இருப்பதையாவது காப்பாற்றி கொள்ள முடியும் என்பது இந்த காலம். ஆமாங்க, அதனால தாங்க உங்களுடைய உரிமையை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க, உங்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. எல்லாத்துக்கும் நாம் தைரியமாக இருக்கணும். நம்மோடது நமக்கு இருக்கணுங்கிறதுல தப்பு இல்லை. அடுத்தவங்களுக்கு தான் இருக்கிற சொத்துக்களுக்கு தான் நாம் ஆசைப்படக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் இருப்பதை வைத்து திருப்தி அடையக்கூடியவர்கள், இருப்பதை கட்டி காப்பாற்றக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்குது. இன்றைக்கி கூட செலவுகள் இருக்கும். எல்லாமே முக்கியமான செலவாக இருக்குது. மிக்சி கிரைண்டர் பழுதாகிறது, சின்னதாக தண்ணீர் குழாயில் அடைப்பு, அந்த மாதிரி ஏதாவது செலவுகள், வீடு பராமரிப்பு செலவு, வாகன பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டணுங்க. ஏன்னா அந்த ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்கார். காலையில் கொஞ்சம் உடம்பு பரவாயில்லைங்கிற மாதிரி தெரியுது, ஆனால் மதியமே ஏதோ காலெலாம் ஒரு பக்கம் வலிக்குது, சாயந்தரம் ஆனால் லேசாக தலையும் வலிக்கிற மாதிரி இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு அதிகமாயிட்டே போகுது. உங்கள் ராசியை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால என்ன கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் மாட்டும் உழைச்சின்னு இருப்போம், ஓடின்னு இருப்போம், எல்லாம் சரியாக போயிடும், தானாக சரியாயிடும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி எடுத்து ஓடிக்கொண்டே இருப்பீங்க. பணவரவு உண்டு, செலவுகளும் இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 6ஆம் இடத்துல சூரியனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த பழைய நண்பர் உறவினர்களையும் சந்தித்து பேசுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. சுக்கிரன் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல இடத்துல உட்கார்ந்து உங்களை நல்லா பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஆபத்துக்கு உதவாத நண்பன், அவசரத்துக்கு உதவாத சொந்தம், பசிக்கு உதவாத உணவு, அதே போல் கஷ்டத்துக்கு உதவாத பணம் இருந்தும் பலனில்லை. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கஷ்டப்படக்கூடிய அந்த நெருக்கடி நேரத்தில் யார் நமக்கு உதவி செய்கிறாங்களோ அவர்களை இறைவனைப் போல மதித்து வணங்கி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கும் உண்டுங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காரு. இருக்கிற சேமிப்புகளையும் கரைச்சிட்ருக்காரு. ஏதாவது புது முயற்சின்னு அப்படி இப்படி போனாலும் கூட எதெடுத்தாலும் தடங்கலாக்கிறாரேன்னு சில நேரங்களில் சிந்தித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்திருக்கார், லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, நிம்மதி உண்டு, வியாபாரமும் இன்னைக்கு லாபகரமாக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள், நெருக்கடிகள், வேலை சுமைகள் அதெல்லாமே கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி அரசு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும்
சாதகமாக முடியும். ஆனால் சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் அதெல்லாம் உடனுக்குடன் செலுத்திடுறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் தான் எல்லா வகையிலுமே இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோரிடமும் பழகு. எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நல்லவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். எப்படி இருக்கக்கூடாது என்பதனை கெட்டவர்களிடமிருந்து புரிந்து கொள்ளலாம். ஆமாங்க, அதனால தாங்க களவும் கற்று மரன்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சுற்றுப்புறம் எப்படி இருக்கிறது, சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் அனுபவபூர்வமாக அறிந்து கொண்டு தன்னைத்தானே செதுக்கி சீர்படுத்தி கொள்ளக்கூடிய சீர்திருத்தவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திருப்தி உங்கள் மனசுக்குள்ளார இருக்குங்க. குரு பகவானுடைய பார்வை உங்கள் மேலே படுறதுனால முன்னைய விட இப்போ கொஞ்சம் அழகாக இருக்கீங்க அப்படின்னு நெருக்கமானவங்கள்லாம் உங்களை பார்த்து சொல்லி வைப்பாங்க. வீடு மனை வாங்கிறது விற்கிறது எதுவாக இருந்தாலும் கவனமாக இருங்க. பூமிக்காரகன் செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஒரு சிலது தலை தூக்க வாய்ப்பு இருக்குதுங்க. என்னதான் நாம் பார்த்து சாப்பிட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் வாயு கோளாறு வந்து வயிற்று வலிக்குது, காலை வலிக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது இருந்தால் அதை மறக்காமல் உடனுக்குடன் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சந்திரனுடைய போக்கு இன்றைக்கி நல்லா இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். சில புது விஷயங்களையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கற்றுப்பீங்க. ஒரு சிலருக்கு புது வேலை வாய்ப்புக்கான அழைப்பு வர்றதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீங்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி நடந்து கொள்ளுங்கள். ஆமாங்க, யார் யார் எப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இனிமேலாம் நம்ம அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுக்க வேண்டியது தான். அனுசரித்து போய் நாம் தான் வந்து அடிமட்டத்துக்கு போயின்ட்டுருக்கோம். இனிமேல் எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம இருப்போங்கிற முடிவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால சிலர்லாம் நெருக்கமாக வந்து பேசுகிறாங்க, உருக்கமாக பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரமாக ஒதுங்கி தள்ளி போயிடுறாங்க. தேவைக்கு நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க, தேவை முடிஞ்ச உடனே தூக்கி எறிகிறாங்க. என்னது நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குதுங்கிற ஆதங்கமும் இருக்குங்க. புது வண்டி வாங்கினா கூட அதுவும் பழுதாகுதேங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை அடைந்திருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எதிர்த்தவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குவாங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். அதனால் அரசு அதிகாரிகளை ஏதாவது பார்க்குற விஷயம் ஏதாவது இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. புது வேலைக்கும் இன்றைக்கி நீங்கள் முயற்சிகள் எல்லாமே செய்யலாங்க.
சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் மன இறுக்கத்தில் கூட உடல் பருமனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு பழக்கப்பட்ட பிடித்தமான உங்கள் மனசை கவர்ந்த சில பாடல்கள், இசைகள் அதெல்லாம் நீங்கள் கேட்குறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வெற்றிக்குத்தான் எல்லை உண்டு, ஆனால் முயற்சிக்கு எல்லையே இல்லை. ஆமாங்க, நிறைய பேர் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கிடுவாங்க, உட்காந்துருவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. அந்த வேலையை எடுத்தோம், அதை முடித்தோம், ஓகே, அது ஒரு வெற்றி. அடுத்த வேலையை எடுத்தோம், அதற்கான முயற்சிகளை இறங்குவோம், அதுலேயே ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு ஒவ்வொரு வெற்றியையும் இடைவிடாத உழைப்பு மூலமாக, விடாமுயற்சி மூலமாக ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. எதுக்காகவும் இன்றைக்கி வம்பு சண்டைக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனால் வாய்க்கு வந்ததெல்லாம் சிலர் பேசுவாங்க. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து ஆறுதல் தேட வேண்டாங்க, ஆதரவும் தேட வேண்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்துறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று கொஞ்சம் சுமாராக தாங்க இருந்தது. ஆனால் இன்னைக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும். வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். அவங்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி சுமாராக தான் இருக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி தினம் வேலை சுமை கொஞ்சம் இருந்துன்னு இருக்கும். அதனால் அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. சில விஷயங்கள்லாம் அதிகாரிகளை விட உங்களுக்கு அறிவு கூர்மை அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த அதிகாரிகள் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் சிலதெல்லாம் தெரிந்திருந்தும் தெரியாத மாதிரி சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக கேட்டுக்கிட்டு இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்துடுறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, சலித்து கொண்டு வாழ்வதல்ல வாழ்க்கை, எதையும் சமாளித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. மலைத்து கொண்டே வாழ்வதல்ல வாழ்க்கை, எப்பொழுதும் மனிதாபிமானத்துடன் வாழ்வதுதான் வாழ்க்கை. தனித்து வாழ்வதல்ல வாழ்க்கை, தனித்தன்மையுடன் வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆமாங்க, வாழ்க்கைக்கே புது அர்த்தம் கற்பிக்கிறவங்க நீங்கள் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேயே அடிபட்டிருக்கீங்க, சின்ன வயசுலேயே ஆதரவு இல்லாமல் இருந்திருக்கீங்க, எல்லா வகையிலுமே எல்லா துன்பங்களையும் சின்ன வயசுலேயே நீங்கள் பட்டிருக்கீங்க. அதனால தாங்க வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற இலக்கணத்தை உருவாக்கக்கூடிய சிற்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்களால் பலனடைஞ்சவங்க இன்றைக்கி உங்களை வாழ்த்தி கொண்டேயும் இருப்பாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்குதுங்க. ஏன்னா ராசிக்குள்ளார சூரியனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால சாதாரணமாக பேச போனாலும் சண்டையில் போய் முடியுதே, அதுக்கு அமைதியாக இருந்துடலான்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நீங்கள் ஒதுங்கி போவதும் உண்டுங்க.
பிள்ளைகளிடம் சின்ன சின்ன பிடிவாதம் இருக்கும், இருந்தாலும் பாசமாக இருக்காங்க பிள்ளைங்க அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு ஆறுதல் எட்டி பார்க்குங்க. வியாபாரமும் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பங்குதாரர்களை மட்டும் பகச்சிக்காதீங்க. வேலையாட்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. புது பொறுப்புகள், புது பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அதாவது அக்கறை காட்டுங்க. அதிகபட்சமாக வெளி உணவுகளை தவிர்க்கிறதும் கொஞ்சம் நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றியை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தோல்வியிலிருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையான தோல்வியாகும். ஆமாங்க, அதனால தாங்க தோத்துட்டோம் அப்படின்னு துவண்டு போக மாட்டீங்க. அந்த தோல்வியிலிருந்து கற்ற பாடத்தின் மூலமாக வெற்றியை எட்டி பிடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. சொன்ன சொல்லையும் இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க. குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. உங்கள் ராசியை நோக்கி சூரியன் வந்துன்னுருக்கார். அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அலட்சியமாக இருக்காதீங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் வராது, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி நீங்கள் நம்புறதெல்லாம் ரொம்ப நல்லது தாங்க. ஆனால் அதே நேரத்தில் தினந்தோறும் சின்ன சின்ன நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி அதெல்லாம் இப்போ அவசியம் தேவைப்படுதுங்க. ஏன்னா 7.5 சனியும் தொடங்கி நடந்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கிறதும் ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறதும் ரொம்ப நல்லதுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி அரசு அதிகாரிகளை பார்க்குறதா இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். அரசு வேலைகள் எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரியும் இன்றைக்கி சிறப்பாக இருக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். உத்தியோகத்தில் சில புது விஷயங்களையும் இன்றைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலுமே வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் வரன் பார்த்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி நல்ல வரன், நல்ல பொருந்துகிற ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுபச்செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்க நேற்று கொஞ்சம் கோபத்தோடு இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கி சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் பண வரவும் உண்டு. பழைய நண்பர்களாலும் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது.